என்ன பண்றீங்க நீங்க? நீங்க கை வச்சுங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் போகிறதுக்காக பிரசிடென்சி காலேஜ்க்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. யூஸ்வலாக வந்து காரில் போகிறதுக்கு இன்றைக்கி டிரைவர் வரல. ஸோ கேபில் போகலான்னு போனோம், கேபும் கிடைக்கல. அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ எடுத்தேன். ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு இவங்கள அந்த வேலை பிக்கப் பண்ணிட்டு போனோம். ஸோ அவங்க ஆட்டோ எடுக்கும் போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் பண்ணிட்டார். சரி ஒரு வேளை ரூட் தெரியும் போல இருக்குது, அவரே போயிடுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக தான் போயிட்டு இருந்தோம். இவர் இங்கே என்ன பண்ணிட்டாரு, தேனாம்பேட் சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் எஸ்ஐடி காலேஜ் வழியாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே ரோடு டைரெக்டாக போயிருந்துருக்கலாம். நாங்கள் ஏன் இவ்வளோ சுற்றி போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரூடாக தான் பதில் சொல்லிட்டு இருந்தார். சரி நாங்களும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. போயிட்டே இருக்கும் போது ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ண ஆரம்பித்தார். எதிர்க்க வர வண்டிக்கு ஆப்போசிட் லேனில் எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சோன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேருக்குமே கோவம் வந்துருச்சு. ஒரு பள்ளத்தில் போயிட்டு டப்புன்னு போட்டார். எங்களுக்கு கோவம் வந்துட்டு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் போது, நீங்கள் கொடுக்குற 150